வணக்கம் இந்தியா. தினம் ஒரு செய்திகள். இன்றைய தினம் சிமெண்ட் கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அதில் மெட்ரிக்ஸ் நிறையா இருக்குது. மெயினாக கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன், காஸ்ட் எஃபிஷியன்சி, ப்ரைசிங் பவர் அண்ட் இபிட்டா பர் டன், இதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கல். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனல் ப்ரெசன்ஸ், எந்தெந்த ஏரியாவில் அதனுடைய ஃபேக்ட்ரி இருக்குது, அப்புறம் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ஹெல்த்து. ஸோ இதை வச்சு தான் அந்த பங்குகளுடைய ஏற்ற இறக்கங்களை நாம் பார்க்க முடியும். சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு பேக் போன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். கோர் செக்டரில் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட்டு. ஸோ ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் சரி, சிமெண்ட் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட 8% ஒரு குளோபல் சிமெண்ட் கெப்பாசிட்டியில் நம்ம இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது. வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்லலாம். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் இந்த சிமெண்ட் கம்பெனி அனாலிசிஸ் பண்ணும் பொழுது சிம்பிள் மேனுஃபேக்சரிங் என்ன மாதிரியான ப்ளே பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ், அதுமாரி அவங்களுடைய ஒரு ரேஞ்சிங் ஃப்ரம் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அண்ட் ரீஜனல் ப்ரைசிங் பவர், இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். ஸோ இந்த சிமெண்ட் கம்பெனிஸ் ஆப்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மெயினாக ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் மாடல். நிறைய பணம் தேவைப்படும், ரிக்வரிங் லார்ஜ் பெரிய பிளான்ஸ் எல்லாம் தேவைப்படும். அது மாதிரி லைம்ஸ்டோன் ரிசர்வ் நியர் இருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடும். ஸோ இதை தவிர டைரக்டாக வைப்பாங்க, டீலர் மூலிமா வைப்பாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் டு த அதர் லோக்கல் இது மூலிமா பண்ணுவாங்க. ஸோ இது மற்ற இண்டஸ்ட்ரி மாரி சிமெண்ட் ஒரு அந்த ரீஜனை பொறுத்து அதனுடைய லாஜிக் காஸ்ட் வேரி ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 300 கிலோமீட்டர் வரலையும் அதுக்கு ஒரு மாதிரி பெட்டராக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரெடியூஸ் தேர் ப்ராஃபிட்டபிலிட்டி. இந்த கீ மெட்ரிக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அண்ட் ரேட்ஸ், ரெண்டாவது ரேஷனலைசிங் அண்ட் ப்ரைசிங் பவர். ஸோ அந்த ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ப்ரைஸ் வைக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியமானது. தென் ஆப்ரேட்டிங் காஸ்ட், மெயினாக சப்ளை செயின் கரெக்டாக போகிறதுக்கு உண்டான பேலன்ஸ், டிமாண்ட் சப்ளையை கரெக்டாக பார்க்க வேண்டும். தென் இபிட்டா பர் டன், தென் பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்த், மார்க்கெட் ஷேர் அண்ட் ஜியோகிராபிக் டைவர்சிஃபிகேஷன். இது ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருந்தால் தான் மல்டிபிள் ரீஜன்ஸில் உங்களால் கொண்டு போய் அவங்க விற்க முடியும். தென் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் இசிஜி மெட்ரிக்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும்னா அதனுடைய மிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் பார்த்துட்டு முதலீடு செய்யலாம். நன்றி, வணக்கம்.